இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறதுலேருந்து நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுற வரையும் முழுசாக ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. இதில் ஃபோன் வேறு. ஃபோனில் வர ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோமோ இல்லையோ ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டாக்குள்ளே போயிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லி 30 நிமிஷம் தாண்டி நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம படிக்க வேண்டிய டாப்பிக்கில் ஒரு டாபிக் கூட நம்ம முழுசாக முடிச்சிருக்க மாட்டோம். இங்கே ட்ரூத் என்ன தெரியுமா? நம்ம யாரும் லேசியான பேசணும் இல்லை நம்மளால் படிக்க முடியாமோ இல்லை. த ரீசன் சம்மோன் இஸ் டேக்கிங் யுவர் அட்டென்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி டே. உங்களுக்கு கிளாரிட்டி வர்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். த இன்விசிபிள் வார். உனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் உண்மையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? எக்ஸாம்பிளில் பார்க்க போனால் இப்போ ஒரு கடை மாதிரி. கடையில் விற்கிறவங்க இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இவங்கனா, வாங்குறவங்க ப்ரைவேட் கம்பெனிஸ். இதில் ப்ராடக்ட் யார் தெரியுமா? அதுதாங்க நம்ம. இந்த கம்பெனிஸ்க்குனா மணி தேவைப்படாது, நம்மளோட அட்டென்ஷன் தான் தேவைப்படும். யார் அவங்கள அதிகமாக ஸ்க்ரீன்லேயே வச்சுக்கிறாங்களோ அவங்க தாங்க வின் பண்ணுறாங்க. இது என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் கிடையாது, இது ஒரு அட்டென்ஷன் பிஸ்னஸ். எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒய் யுவர் பிரெயின் சேஞ்சுடு. இப்போ நம்ம ஒரு மூவி பார்த்தா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஆனால் அதுவே நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டா அதிகபட்சம் ரீல்ஸ் 30 செகண்ட்ஸ் தான். நம்ம ஒரு ரீலை பார்த்துட்டு அடுத்த ரீல் திரும்ப ஸ்வைப் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ரீலை பார்த்து திரும்ப நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். ஒரு ஸ்வைப்லையும் ஜோக்கு, டான்ஸு, ஃபைட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸ்லோலி நம்மளோட நார்மல் லைஃப்பை கூட இது போரிங்காக ஆக்கிரும். நம்ம புக்கு படிக்கிறது போரிங், கிளாஸில் உட்காந்துருக்கிறது போரிங், படிக்கிறது போரிங் அப்படின்னு சொல்லி நம்ம ரியல் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையும் ஒரு போரிங் லைஃபாக மாற்றிடுவாங்க. சரிப்பா, அந்த இடத்துல ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபோனு கிடையாது. இதுக்கோட ரியல் ப்ராப்ளம் நம்மளோட பிரெயின் தான். ஏன்னா நம்மளோட பிரெயின் தான் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாவில் ஒரு ரீலை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே தான். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸை நம்ம அடிக்ட் ஆகும்போது நம்மளோட ஃபோக்கஸு நம்ம லூஸ் பண்ணுறோம். நம்மளும் ஃபோக்கஸை ட்ரெயினே பண்ண மாட்டோம். சரிப்பா, சட்டுப்புட்டுன்னு ஒரு சொல்யூஷன் சொல்லுப்பான்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கண்ட்ரோல் த ஃபஸ்ட்டு 30 நிமிட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் மார்னிங் எழுந்திரிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிட்ஸ் மட்டும் ஃபோன் பார்க்காம எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருங்க. ஏன்னா மார்னிங் நம்ம பிரெயின் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம இந்த ரீல்ஸு, மெசேஜ் எதுனா வச்சு ஃபில் பண்ணுறதை விட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு மார்னிங்லேயே நம்மளுக்கு பிரெயினுக்கு ஒரு ஃபுல் ஆக்சிஜன் போயிட்டு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். செகண்டு, மேக் யுவர் பிரெயின் ஸ்வீட்டு. இந்த இடத்துல ஸ்வீட்னா ஸ்வீட்டு கிடையாதுப்பா, ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஸ்வீட்டுன்றேன். இப்போ நம்ம ஜிம்மில் போனால் ஃபஸ்ட் டே நம்மளால் 100 kg லிஃப்ட் பண்ண முடியாது. ஃபோக்கஸும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் ஸ்லோவாக ஆரம்பிக்கலாம். டெய்லியும் ஒர்க் பண்ண அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். தேர்ட், ரிமூவ் டெம்டேஷன். அதாவது உங்களோட வில் பவரை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. இப்போ ஒரு சில பேர் எக்ஸாமுக்கு படிக்கும் போது ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. கேட்டால் எனக்கு தெரியும்ப்பா, என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்டடியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும். அதனால் நம்ம ஃபோனை ஒரு டிஸ்டன்ஸில் மேக் பண்ணுங்க. லைக் இப்போ நீங்கள் படிக்க போகும்போது பக்கத்து ரூமில் ஃபோனை வைக்கிறதுலேருந்து நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ண பாருங்கள். உங்களோட ஃபோனு உங்கள் பக்கத்தில் இருக்க வரைக்கும் உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளோட ஜென்ரேஷனில் ஒரு பிக்கஸ்ட் பேட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா மணி சம்பாதிக்கிறது இல்லை, நம்மளோட அட்டென்ஷனை நம்ம கூட வச்சுக்கிறது தான். இங்கே எந்த பர்சன் அவங்களோட அட்டென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு பெஸ்ட்டான ஃப்யூச்சரை பில்டு பண்ண முடியும். உனக்கு நீயே ஒரு கொஸ்டின் கேட்டுக்க. உன் ஃபோனை நீ கண்ட்ரோல் பண்ணுறியா இல்லை ஃபோன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுதானே? இந்த கொஸ்டினோட ஆன்சர் தான் அடுத்த 5 இயர்ஸ்க்கு நீ எங்கே இருக்க போகிறன்னு சொல்லி டிசைட் பண்ணும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸை பார்க்க தியரி ஆஃப் க்ரோத் சேனலை, அதாவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம்.